கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரோமாபுரியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். பவுல் சிறைச்சாலையில் கஷ்டத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் அவருடைய சந்தோஷத்தை அவர் இழக்கவில்லை. அவர் சபைக்கு எழுதும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 16:22 வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அழுது புலம்பும்போது நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் துக்கப்படும் போது நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. இந்த உலகத்தின் துன்பங்கள் எடுத்து போட முடியாது. பிலிப்பியர் 4:2 வாசிக்கிறோம். ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் பவுல் புத்தி சொல்கிறார். அவர்களுக்குள் பிரிவினை வந்தபோது அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்டவர்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவபுஸ்தத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்கு செய்கிற பணியில் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கலாம். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் உலகத்தை சார்ந்து இல்லாமல் தேவனை சார்ந்து இருக்கும்போது நாம் எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். சங்கீதம் 5:11 வாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் நாம் அவரை நம்பும்போது நம்மை ஆண்டவர் எப்போதும் சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ புலம்பல்கள் துக்கங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகரியா 2:10 வாசிக்கிறோம். சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. நாம் எப்போதும் சந்தோஷமாய் கெம்பீரித்து பாடுகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துக்கமாய் இல்லாதபடி நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.